இந்த பதிவு வந்து 26 சட்டமன்ற தேர்தலை ஒட்டி என்னோட வியூவை உங்கள்கிட்ட ஷேர் பண்ண தோணுச்சு. இப்போ உள்ள சூழல் படியே நம்ம எலெக்ஷனை சந்தித்தோம்னா கண்டிப்பாக டிஎம்கே தான் மறுபடியும் ரூலிங் பார்ட்டியாக வரும். காரணம் அவங்கள்ட்ட உள்ள அந்த கூட்டணி, பணபலம், மீடியா பவர் இதெல்லாம் வச்சு கண்டிப்பாக அதை ரீட்டைன் பண்ணிடுவாங்க. நம்ம ஏடிஎம் கிட்ட என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்லி கூட்டணியில் வந்து பிஜேபி மட்டும்தான் இருக்குது. ஸோ அதை வச்சு நம்ம சந்தித்தோம்னா கண்டிப்பாக அது ஒரு நமக்கு வந்து சரியான ஒரு ரிசல்ட்டை தராது. நம்ம கட்சியிலேயே பல பேர் எண்ணங்கள் எப்படி இருக்குன்னா, டிவிக்கு நம்மளோட வந்து சேர்ந்துரும், கண்டிப்பாக நம்ம வெற்றி வகை சூடிடலாங்கிற எண்ணத்தோடு இருக்கீங்க. அதுக்கான பாசிபிள் துளி கூட கிடையாது. காரணம் என்னென்னா, டிவிகேங்கிற பார்ட்டியே ஏடிஎம்கேங்கிற பார்ட்டியை மறுபடியும் ரூலிங் பார்ட்டியாக வரக்கூடாதுங்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு கட்சி தான். கண்டிப்பாக டிவிகேவுக்கும் டிஎம்கேவுக்கும் ஒரு இன்டர்னல் எப்படி சொல்கிறது, ஒரு உடன்படிக்கை இருக்குது. அது பல பேர் ஏற்றுக்கலன்னா அதான் உண்மை. காரணம், அதுக்கான முன்னுதாரணமாக நான் யாரை எடுத்துக்கிறேன்னா கமலஹாசன் ஐயாவை எடுத்துக்கிறேன். அதே போல் காரணத்துக்காக தான் ஐயா இப்போ விஜயண்ணனும் அந்த கட்சியை உருவாக்கியிருக்காங்க. சீமானண்ணனும் விலை போயிட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி தான் ரீசெண்டான உள்ள பதிவுகள்லாம் பார்க்கும்போது தோணுது. ஆக மொத்தம் இங்கே ஆட்சி மாற்றம் வரக்கூடாதுங்கிறதுக்காக அது பண ரீதியான உடன்படிக்கையா, இல்லை பதவி ரீதியான உடன்படிக்கையா, இல்லை வேறு விதமான உடன்படிக்கையான்னு தெரில. எல்லா கட்சிகளும் டிஎம்கேக்கு ஃபேவராகவே செயல்படுறாங்க. ஆனால் மக்கள் மத்தியில் டிஎம்கே பார்ட்டிக்கு ஒரு விதமான அதிருப்தி இருக்குங்கிறதுல மாற்றுக்கிறது கிடையாது. இந்த அதிருப்தியை ஐயா எடப்பாடியாரால் அறுவடை பண்ண முடியுமாங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குரிய விஷயம். காரணம், ஒரு மீடியா பவர்னால் என்ன வேணாலும் செய்ய முடியுங்கிறது டிஎம்கேவோட மிகப்பெரிய ப்ளஸ்ஸு. மக்கள் வந்து ஈஸியாக மனமாற்றம் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தான் இருக்காங்க. ஒரு எடுத்துக்காட்டுக்கு, வருகிற பொங்கலுக்கு ஒரு 3000 5000 எவ்வளோ கொடுத்தாலும் குடும்ப அட்டைக்கு தரப்போகிறாங்கன்னு வச்சுங்களேன். அந்த ஒரு விஷயமே அவங்களுக்கு மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக மாறிடும். அப்போ 4.5 ஆண்டு செஞ்ச இதெல்லாம் மறைஞ்சிருமா அப்படின்னு நம்ம கேட்டோம்னா கண்டிப்பாக மறையிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் 90% இருக்குது. இதெல்லாம் வச்சு தான் அவங்க ஒரு கேம் ப்ளே பண்ணுறாங்க. இதையும் மீறி ஏடிஎம்கே ரூலிங் பார்ட்டியாக வந்துச்சுன்னா அது அசைக்க முடியாத ஒரு கட்சிங்கிறதுல யாராலையும் மறுக்கவே முடியாது. மறுபடியும் டிஎம்கே ரூலிங் பார்ட்டியாக வந்துச்சுன்னா அதில் ஏற்படுற அவஸ்தைகளை மக்கள் எவ்வளோ தூரம் அவதிப்பட போகிறாங்கங்கிறது எதிர்காலம் நமக்கு பதில் சொல்லும். என்னை பொறுத்த வரைக்கும் ஆட்சி மாற்றம் வேணும். அதுக்கு மக்கள் கையில் தான் இருக்குது. எவ்வளோ மீடியா பவர் இருந்தாலும் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஆட்சி மாற்றம் நடந்தால் நல்லாயிருக்கும். இல்லைன்னா பல போகிற கஷ்டத்துக்கு நம்மளும் ஒரு அங்கமாக இருந்துட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். நன்றி, வணக்கம்.